திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பாத யாத்திரையாகவும் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தருவார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பொறுத்தவரை தைப்பூச திருவிழா, திருக்கார்த்திகை திருவிழா, பங்குனி உத்திரம், மாசி திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா என முக்கிய திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்நிலையில் தைப்பூச திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஆட்டம் பாட்டத்துடன் கோவிலுக்கு வருகை தந்து ஆட்டோ மற்றும் வேன்களில் முருகனின் புகைப்படத்தை அலங்காரம் செய்து பாடல்களை ஒலிக்க வைத்துக் கொண்டும் வெகு உற்சாகத்துடன் வருகை தருகின்றனர். மேலும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் தாங்கள் கொண்டு வந்த முருக விக்கிரங்களை வைத்து அலங்காரம் செய்து பஜனைகள் பாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் கடற்கரையில் முருகன், சிவலிங்க உருவங்களை செய்து வழிபாடும் செய்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடந்து வரும் பக்தர்களுக்கு வரும் வழியில் கையில் 2 வண்ணங்களில் டேப் போட்டப்படுகிறது. அந்த டேப் போட்டப்பட்டுள்ள பக்தர்கள் மட்டுமே கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வழியாக சென்று எளிய முறையில் தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முகூர்த்த தினம் என்பதால் 100க்கும் மேற்பட்ட திருமணங்களும் நடந்து வருகின்றன. இதனால் மணமக்களின் உறவினர்களால் கோவில் வளாகம் முழுவதும் நிரம்பி காணப்படுகிறது. அதேபோல கோவிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்களாலும் கோவில் வளாகம் நிரம்பி வருகிறது. மேலும் தைப்பூசத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது.